ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷிணா ஹோம். திருச்செந்தூர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பரங்குன்றம் தான் வந்திருந்தோம். இது வந்து முருகரோட முதல் படை வீடு, 6 படை வீடில் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கோவில். இங்கேயுமே இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கோவிலையும் தரிசனம் பண்ணிட்டு வரது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஈவினிங் டைம் போல் வந்தோம். எப்பயுமே இந்த டைம் தான் வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் அங்கே சூரசம்ஹாரம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து இங்கே வந்து தேவயானி வந்து திருமணம் பண்ண இடம் தான் வந்து திருப்பரங்குன்றம். நாங்கள் போயிருந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா திருமண கோலத்தோடு தான் இருந்தாங்க. நல்லாவே சாமியை தரிசனம் பண்ணியாச்சு. ஃப்ரீ தரிசனம் தான் போனோம். ஆனால் வந்து கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. ஆடி வெள்ளின்றதுனால கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம போன டைமில் கொஞ்சம் ஓரளவு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. டக்குன்னு சாமி ஈஸியாக பார்த்துட்டு நல்லபடியாக முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். முருகரோட பக்தர்கள் எல்லாருக்கும் அவரோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். 2 டைம்லேயும் வந்து கும்பாபிஷேகம் பண்ண கோயில் பார்த்தது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. முருகர்னால் வந்து ரொம்பவே பிடிக்கும். அது எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். வர வழியில் வந்து நிறையா ஷாப்ஸ் இருந்துச்சு. பசங்களாம் கூட்டிகிட்டு போனாலே கண்டிப்பாக டாய்ஸ் கேட்பாங்க. நம்மளும் டாய்ஸ் வாங்கிட்டு லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருந்தது. அங்கே டீ வந்து சூடாக குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எனக்குமே வளையல் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இந்த கோவிலுக்கு இது வரைக்கும் வராமல் இருந்தவங்க கண்டிப்பாக ஒன்ஸ் ஒரு தடையாவது வந்துட்டு வாங்க. கோவில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே சிறப்பு மிக்க கோவில். அறுபடை வீடில் முதல் படை வீடு இது தான். நல்லா முருகரை தரிசனம் பண்ண சந்தோஷத்தோடு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.